Hello. Hi. I'm Shankar, retired DGP. Hello. உங்களுக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ரிட்டையர்ட் ஆன உடனே இங்க வந்து செட்டில் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஆனா நான் உங்களை 1 வீக்கா பார்க்கறேன். டெய்லி ஃப்ரெண்ட்ஸோட வரவர் இன்னைக்கு தனியா வந்திருக்கீங்க. ஆமா. இங்க நாம தனியா இருக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் பனித்துளி மாதிரி ரொம்ப சந்தோஷமானது. கரெக்ட். இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். வாட்? முன்னாள் போலீஸ் டிஜிபி சங்கர் நேற்று அதிகாலை ராமேஸ்வரம் கடற்கரையில் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை சுட்டுக் கொன்ற மர்ம நபர்கள் யார் என்ற விவரம் இன்னும் தெரியவில்லை. மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து போலீசார் துப்பு துலக்கி வருகின்றனர். திரு சங்கரை சுட்டுக் கொன்றவர்களை மிக விரைவில் பிடிப்போம் என்று தனிப்படை போலீஸ் அதிகாரி திரு பாண்டியன் கூறியிருக்கிறார். இந்தியா ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மாமா வந்துட்டேன். என்னடா மாமா, நான் காலேஜ் கிளம்புறேன். மாத்திரை போட்டுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? சரி, டைம் ஆச்சு, நீ காலேஜ் கிளம்பு. மாமா, டிஃபன் ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். காஃபி ஃப்ளாஸ்க்ல இருக்கு. சரி. ஒரு முக்கியமான விஷயம், நான் போனதுக்கு அப்புறம் திருட்டுத்தனமா சக்கரை போட்டு கூடாது. ஓகே? அஞ்சலி, ஜாக்கிரதம்மா. ஐயோ, என்னையே அப்படி பாக்குற? உன்னை விட அழகா இருக்கேன்னா? நான் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். ரொம்ப அழகா இருந்தாலே ஆபத்துல. என்னடி கமெண்ட் எல்லாம் அடிக்கிற? ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற. என்ன விஷயம்? என்னடி இது? மழை வந்தா எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. இவனடானா மழையில நனையிறது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீம் வேற சாப்பிடுறாளே. அவ அப்படிதான். மழை வந்துட்டா போதும், மத்ததெல்லாம் மறந்துடுவா. வாங்கடி, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஆமா தாயே, இந்த அடிக்கிற மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடுற இந்த அற்புத டேஸ்ட் எங்களுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கும் இருக்காது. ஏன் இருக்காது?
கண்டிப்பா இருக்கும். என்ன மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் பிடிக்கிற, பிடிச்சது மட்டுமே செய்றவங்க 100ல 10 பேராவது இருப்பாங்க. பத்து பேர் இல்லைனாலும் ஒருத்தனாவது இருப்பான். கண்டிப்பா இருப்பான். இதே நான் வந்து உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்ப. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். அதையெல்லாம் நான் சால்வ் பண்றேன்னு சொல்லல. அதுக்காக உன்னை நான் காப்பாத்தல. இத பார், பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தனுக்கும் முக்கியமான தேவை தைரியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்குடா. அதுவும் சாவுக்கு பயப்படாத தைரியம். டேய், எதிரில் வர எமனையும் எதிர்க்க துணிச்சிட்ட நீ ஏன் பிரச்சனைகளை பார்த்து நடுங்குற? எதிரில் ட்ரெயின் இல்ல, எது வந்தாலும் எதிர்த்து நிக்கணும். அதான் தைரியம். அந்த தைரியத்தை வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிப்பார். சாவு நினைச்சா வரும் சாதனை, ஜெயிச்சாதான் வரும். ஜெயிக்கணும். ஏண்டா தம்பி, அதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்கா எடுப்ப? நான் எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பண்ணா. ஹாய். என்ன புத்தருக்கு பூவா? ஏன் வைக்க கூடாதா? புத்தரை பத்தி தெரிஞ்சவங்க அவருக்கு யாரும் பூ வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரியாது, ஆனா நான் வைப்பேன். உன் பைத்தியக்கார டேஸ்ட்ல இதுவும் ஒண்ணா? தலை எழுத்து. இதுல சைன் பண்ணுங்க மேடம். கொடுங்க. அஞ்சலி போலாமா? ஹலோ மிஸ்டர், இதுல சைன் பண்ணிட்டு போங்க. அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி தாயே, நீங்க உட்காருங்க. அவங்க அவங்க நீங்க உங்க வேலையை பாருங்க. அவங்க அடா 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 அடா. நேத்து காலேஜ்ல உங்க பேரை கேட்டதுல இருந்து உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குதுங்க. என்ன பேரு? அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி. நீங்க தானே? என்னத்த சொல்றது, மாடர்னான இந்த உலகத்துல ரேஷ்மா, சுஷ்மா, ரேடியோ மிர்ச்சி, சூரியன் எஃப்எம் இப்படி பேர் வச்சுக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு தெய்வீக பேரா?
இந்த மாதிரி ஆட்டோ ஃபிகர்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ப்ளீஸ். அகிலாண்டம். அச்சச்சோ, அதெல்லாம் என் பேரு அஞ்சலி. அஞ்சலி? இந்த 1 இலி 2 இலி 3 இலி 4 இலி அஞ்சலி, அந்த அக்னி நட்சத்திர அஞ்சலி. என்னதான் இருந்தாலும் அஞ்சலின்னு பேர் வச்சுக்கிட்டு ஆதம்பாக்கத்துல இருந்து 2 ட்ரெயின் 3 பஸ் பிடிச்சி காலேஜுக்கு வரீங்களே, படிப்புல என்ன ஆர்வம்? இல்ல இல்ல இல்ல, என் வீடு ஆதம்பாக்கத்துல இல்ல, அக்ரகார் தெரு டி நகர் பக்கத்துல தான். அப்படியா? அப்ப காலையில காலேஜுக்கு உங்க பைக்ல டிராப் பண்ணாரு அவர் யாரு? உங்க லவ்வரா? சீச்சி, நான் யாரையும் லவ் பண்ணல. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்லைங்க, உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க யாரு என்னன்னு கேட்டா நீங்க பாட்டுக்கு சீன் காட்டு போயிட்டே இருப்பீங்க. அதான் இப்ப சிக்கிட்டீங்கல்ல. அஞ்சலி, அகரகார தெரு, டி நகர், ஸ்பெஷல் நோட், இன்னும் யாரையும் லவ் பண்ணல. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து உங்களை நான் மழையில பார்த்தேங்க. மழையில என்ன மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அங்க பசங்களோட ஜாலியா விளையாடிட்டு இருந்தீங்களா? எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, எப்ப பார்த்தாலும் என்னை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பா. உன்ன மாதிரி பைத்தியக்கார டேஸ்ட் வேற யாருக்குமே இருக்காதுன்னு. ஸோ அதே மாதிரி உங்களை நான் பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேங்க. அதான் சும்மா சின்னதா ஒரு இன்ட்ரோ வச்சுக்கலாமேன்னு. அப்போ அவளை பைத்தியங்கிறியா? நீங்க கொஞ்சம் மூடலாம் வாய. நான் என் தங்கச்சி ஒரு நாள் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபன். எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, மறந்துடுங்க. ஓகே வரட்டுங்களா? பாய். அக்கா வரேன்.